வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்பு மனு தாக்கல். தங்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்க வேண்டும் என வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களில் 880 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 60,000 ரூபாயை நெருங்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிவகங்கையில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். சென்னை ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு கிடைத்தது சுற்றுச்சூழல் அனுமதி. கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்க வாய்ப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் புகைப்படத்திற்கு அமைச்சர்கள், மேயர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவும் எம்ஜிஆர் மேற்கொண்ட முயற்சிகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளோம். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழ் அஞ்சலி. The great MGR, his governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education and empowerment. தலைசிறந்த தேசியவாதியான எம்ஜிஆரின் புகழை போற்றி வணங்குகிறோம். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. நாட்டிற்கு எம்ஜிஆர் செய்த சேவைகளையும் அர்ப்பணிப்புடன் அவர் அளித்த திட்டங்களையும் போற்றி புகழ வேண்டும். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புகழ் அஞ்சலி. ஏழைகளின் தோழனாகவும் எளியவர்களின் விருப்பத்திற்குரியராகவும் திகழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். அவரது நினைவை கொண்டாடி லட்சோப லட்ச இதயங்களுடன் தானும் இணைந்து கொள்வதாக கமல்ஹாசன் பதிவு. கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்தவர் எம்ஜிஆர். தமிழக அரசியலின் அதிசயமான புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் எனவும் தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எடப்பாடியை வைத்துக் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என குருமூர்த்தி கருத்து தெரிவித்த விவகாரம். குருமூர்த்தி இத்துடன் வாயை மூடிக்கொள்ள வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவரு பேசுறது?
இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமூர்த்தி வாயை மூடி நிறுவது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிற்க வைக்கப்பட்டதாக எழுந்த விமர்சனம். ஆட்சியரின் கண்ணியம் காக்கப்பட்டிருக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்கார்ன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க வைக்கிறது நியாயமா? நம்ம சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இதில் 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்கார்ன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க வைக்கிறது நியாயமா? நம்ம சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்ப நிதிக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சரமாரி கேள்வி. அவர் பதவி இருக்கிறார், துணை முதலமைச்சர், அவருக்கு சால்வ் அணிக்குவீங்க. ஆனா இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம். இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய உண்மையிலே சொல்ற கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்ப நிதி காலில் கூட விழுந்துருப்பா போல. யாரு? தமிழ்நாடு முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி வரும் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து நிர்வாகிகள் மரியாதை. கடலூரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் அதிமுக அமமுக இடையே போட்டி. அமமுகவினர் அணிவித்த மாலையை எடுத்து போட்டுவிட்டு மாலை அணிவித்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத். தமிழக பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வரும் 20ஆம் தேதி சென்னை வருகிறார் மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி. புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு வரும் 21ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் உள்ளே கால்நடைகளை மேய்ப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும். தமிழக அரசுக்கு CBM மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி இதுவரை சுமார் 2 கோடி பேர் பார்வையிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்க கோரிய மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது எனவும் நீதிபதிகள் விளக்கம். தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வருமான வரித்துறை அலுவலர் ஜாமீன் கோரிய மனு. இருவரும் எந்த கருணையும் பெற தகுதி அற்றவர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட ரவுடி பாம் சரவணனுக்கு 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு.
கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவர் ஜாமீன் கோரிய மனு. சிபிசிஐடி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் சிறார் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்த விவகாரம். தாய் தந்தை கைதான நிலையில் மேலும் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் இருந்து சீறி வரும் காளைகளை அடக்கி வரும் காளையர்கள். புதுக்கோட்டை வடமலாப்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தடியடி நடத்திய போலீசார். கலெக்ஷன் பாயிண்ட் பகுதியில் அதிக அளவு கூடியவர்களை கலைந்து போக சொல்லியும் கேட்காததால் தடியடி நடத்தியதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்து வயலில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்து. காயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ராமநாதபுரம் மண்டபத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வரும் 19ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்புவதற்கு மக்களுக்கு ஏதுவாக சிறப்பு ரயில் தெற்கு ரயில்வே தகவல். டெல்லியில் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. காட்சிப்படுத்தப்பட்ட வாகனங்களின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் திடீரென ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சிகிச்சைக்காக காத்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார். அர்ஜுனா விருது பெற்ற தமிழ்நாடு வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், மணிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி விருது மற்றும் பரிசு தொகையை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. (2024) பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கர் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேல் ரத்னா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. निशानेबाजी में खेल में उनकी उत्कृष्ट उपलब्धियों को मान्यता प्रदान करते हुए वर्ष 2024 के लिए मेजर ध्यानचंद खेल रत्न पुरस्कार प्रदान किया जाता है. सुश्री मनु भाकर.
கர்நாடகாவில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏடிஎம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. தப்பியோடிய இருவரை வலைவீசி தேடி வரும் போலீசார். பாலிவுட் நடிகர் ஷயீப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் கைது. கைது செய்யப்பட்ட நபரை பாந்த்ரா காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை. தரமற்ற சாலைகளால் ஏற்படும் விபத்திற்கு பொறுப்பான பொறியாளர்களை ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். பொறியாளர்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை. கேரளாவில் மாம்பழ ஜூஸ் கொடுத்து காதலனை காதலி கொலை செய்த வழக்கு. காதலி மற்றும் அவரது உறவினர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. ஹைதராபாத்தில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் 13 வயதிலிருந்து சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. இதுவரை 58 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலரை தேடி வருவதாகவும் போலீசார் தகவல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. அரசியலில் இருந்து ஓய்வு பெறவும் முடிவு. விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட். பாதுகாப்பு கருதி விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். Shane, what is that? That's how the burn of the atmosphere is what that is. That's crazy. I've never seen anything like that in my life. Oh my god, I gotta FaceTime one of my That is kids. 100% burn of the atmosphere. Ready? Good, it's about to fall on top of us. See it. Guys, oh my gosh! கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் தவறி விழுந்து காயம். வயது முதிர்வின் காரணமாக 1.5 மாதங்களில் 2வது முறையாக தவறி விழுந்ததாக தகவல். இந்திய வீரர்கள் அனைவரும் இனி கண்டிப்பாக உள்ளூர் போட்டிகளில் விளையாட வேண்டுமென பிசிசிஐ அதிரடி. அனுமதி இல்லாமல் வீரர்கள் தங்கள் மேலாளர்கள் உதவியாளர்களை வெளிநாட்டு தொடர்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் கட்டுப்பாடு. வங்கதேச கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து நிக் போதஸ் விலகல். அடுத்த ஆண்டுடன் ஒப்பந்தம் நிறைவடைய உள்ள நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவிப்பு.